என் பேர் அம்சிகா, வயசு 28, ஒரு 157 சென்டிமீட்டர், ராசி விருச்சிகம், நட்சத்திரம் மனுஷம், சாதி ஒன்றும் இல்லை, படை சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்கம் உள்ள இருக்காங்க. சம்பளம் மாதம் 24,000 வாங்கிட்டு இருக்காங்கன்னா, கூட இந்த சகோதரர் ஒருத்தங்க இருக்காங்க. சகோதரர் யாரும் கிடையாது, கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னோட வரம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் திவ்யா, வயசு 44, ஒரு 155 சென்டிமீட்டர், ராசி கடகம், நட்சத்திரம் பூசம், சாதி ஒன்றில் ரெடியா சமயத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 21,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட பிறந்த சகோதரர் யாரும் கிடையாது, சகோதரி 2 பேர் இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. எங்கள் பேர் புவனா, வயசு 34, ஒரு 167 சென்டிமீட்டர், ராசி கன்னி, நட்சத்திரம் மஸ்தம், சாதி ஒன்று இல்லை, மழவாரியர் சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்கம் இருக்காங்க. சம்பளம் மாதம் 35,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் 2 பேர் இருக்காங்க. சகோதரி யாரும் கிடையாது, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. எங்கள் பேர் உஷா, வயசு 27, ஒரு 162 சென்டிமீட்டர், ராசி மிதனம், நட்சத்திரம் திருவாதிரை, சாதி ஒன்றும் இல்லை, காடவராயர் சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 24,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட பிறந்த சகோதரர் ஒருத்தங்க இருக்காங்க. சகோதரி 3 பேர் இருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. எங்கள் பேர் செல்லமணி, வயசு 32, ஒரு 162 சென்டிமீட்டர், ராசி தனுசு, நட்சத்திரம் மூலம், சாதி ஒன்றில் உடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 55,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட பிறந்த சகோதரர் 2 பேர் இருக்காங்க. சகோதரி யாரும் கிடையாது, மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் ரூபா, வயசு 35, ஒரு 167 சென்டிமீட்டர், ராசி துலாம், நட்சத்திரம் சுவாதி, சாதி பார்த்தீங்கன்னா ஒன்றில் கச்சிர சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்கம் உள்ள இருக்காங்க. சம்பளம் மாதம் 95,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட பிறந்த சகோதரர் ஒருத்தங்க இருக்காங்க. சகோதரி 3 பேர், மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க.